இந்த வீடியோவில் பார்க்குறது எலுமிச்சை மரம். இது எனக்கு கல்யாணம் ஆனப்போ இந்த நலங்கு சுற்றுவாங்க தெரியுங்களா? அந்த நலங்கு சுற்றும் போது தலையில் அது எலுமிச்சை பழம் தேய்ச்சி விட்டாங்க. அதில் விழுந்த பழம் அது தானாக முளைச்சிச்சு. அது முளைச்சோன்னே நானும் சரி ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து வச்சேன். இவ்வளோ நாள் கழித்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகி இப்போ காய் வச்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக வைக்குது. இது நான் ஒட்டுக்கனாலாம் இல்லை, தானாக அதுவும் எனக்கு கல்யாணம் ஆகி நலங்கு வச்சப்போ அந்த இதில் விழுந்து தானாக வந்தது. விதைக்கன்று தான். காய் கொத்து கொத்தாகவே இருக்குது. இந்த கொடி எலுமிச்சைன்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. நார்மல் ஹைப்ரிடு எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த நாட்டு எலுமிச்சை பழம் தான். மரத்துலேயே பழம் எல்லோ கலரில் மாதிரி அதே விழுந்துருது. இப்போ தான் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. நாங்கள் வாரத்துக்கு ஒரு 2 பழம் 3 பழம்ன்ட்டு அப்பப்போ வர எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்களும் இதே மாதிரியா விதைக்கன்று எலுமிச்சை பழம்னா நீங்கள் கடையில் வாங்கி ஒட்டுக்கன்று தான் வைக்கணும் அப்படின்னலாம் இல்லை. விதைக்கன்று போட்டவே வருது. மறுபடியும் இன்னொரு கன்றுக்காட நான் விதையை போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தான் ஒரு 30 நாள் ஆகுது எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரியே நீங்கள் விதைக்கன்றே போட்டு எலுமிச்சை பழம் வளர்த்தலாம், காய் காய்க்கும். தேங்க்யூ.